பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில் 4:15லாம் எப்படி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அதுக்காக விலாக் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த விலாக் முதல் நாளே நான் பழைய பூக்கள்லாம் சேகரித்து வச்சிருவேன். காலையில் எழுந்து நீங்கள் பூஜை அந்த அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பூஜை பாத்திரங்கள்லாம் நான் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுட்டேன். அது முதல் நாளே நீங்கள் விளக்குகளை எண்ணெய் அந்த தீபம் அதுக்கப்புறம் அதோட திரி எல்லாமே ரெடியாக வச்சிருந்தீங்கன்னா காலையில் 4:15 விளக்கேற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நெய்வேத்தியத்துக்கான கிண்ணமும் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் அன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கியாச்சு. காலையில் 3:15 எழுந்து வீடு வந்து மோ பண்ணியாச்சு. மோ பண்ணி முடிச்சுட்டு முதல்ல நான் வந்து கேட்கக்கூடிய வந்து காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் காயத்ரி மந்திரம் தான் நான் ப்ளே பண்ணுறது உண்டு. வாசல் தெளிக்கும் பொழுது தண்ணியில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் மட்டும் கலந்துட்டு தெளிச்சிட்டு மாப் பண்ணிடுங்க. வாசலுக்கு தனியாக மாப் வச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்ச சின்ன குளத்தை போட்டு இந்த அகண்ட தீபத்தால் தான் நீங்கள் எல்லா விளக்கையும் ஏற்றணும். நெய்வேத்தியமாக முருகருக்கு தனியாக வெத்தலை பாக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரத்துக்காக பாதாம், அதுக்கப்புறம் அவள் வந்து தனியாக காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பாபாக்கு பால் இந்த மாதிரி நெய்வேத்தியெல்லாம் வச்சாச்சு. கற்பூர ஆராத்தியும் காமிச்சாச்சு. இன்னியோட பூஜை ரொம்ப நிறைவாக முடிஞ்சு.